ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இன்று குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். அக்டோபர் 9 துவங்கும் இந்த குருவின் வக்கரகதி பயிற்சி பிப்ரவரி 4, 2025 வரை இருக்கிறது. குரு வக்கரமான என்ன ஆகும்? வக்கர குரு உக்கர பலன்களை தருவாரா? யாருக்கெல்லாம் செல்வ வளங்களை தரப்போகிறார்? யாருக்கெல்லாம் வாழ்க்கை ஏற்றமடைய போகிறது? யாருக்கெல்லாம் பொருளாதார நிலை மாற்றமடைய போகிறது? அதை விரிவாக பார்த்துடலாம். மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? ராசியில 5, 7, 9 குரு பார்ப்பதனால், ராசியிலேயே குரு அமர்ந்து குரு 5, 7, 9 பார்ப்பதால் உங்களுக்கு 5ங்கிற புத்திரஸ்தானமும் 7ங்கிற கலத்திரஸ்தானமும் 9ங்கிற பாக்யஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். அப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும். திருமணத்துக்காக முயற்சி செய்தவங்களுக்கெல்லாம் திருமண யோகம் கிடைக்கும். அதே மாதிரி அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கெல்லாம் அப்பாவுக்கு உடல்நிலை சரியாகும். அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து மிகுந்த ஏற்ற பலன்களை அடைய போவது மேஷராசிக்காரர்கள் தான். காரணம், 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்வார்கள். அப்போ சனி உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். 12ஆம் வீட்டில் இருக்கும் ராகு மட்டும்தான் சிறு சங்கடங்களை தருவார். அதாவது ஜாமீன் கையெழுத்து, போலீஸ் பஞ்சாயத்து இதெல்லாம் ஏற்படும். ஆனாலும் ராசியில் இருக்கக்கூடிய குரு அது எல்லாத்தையும் தடைகளை எல்லாம் தாண்டி ஜெயிக்க வைப்பார். ஆக மேஷராசிக்காரர்கள் வாழ்வில் ஏற்றம் காண போகிறீர்கள். புதிய மாற்றம் வரப்போகிறது. பொருளாதார நிலை உயரப்போகிறது. அடுத்து ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீட்டில் குரு. 12இல் குருனா இறை நம்பிக்கை, இறை வழிபாடு போன்றவை ஏற்படும். 8க்குடைய குரு உங்களுக்கு 12இல் மறைவது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கிறது. விபரீத ராஜயோகம் என்றால் என்ன அப்படின்னா, திடீர்னு பெரிய பணக்காரன் ஆகிறது, திடீர்னு பெரிய பதவி கிடைக்கிறது, திடீர்னு பெரிய பொறுப்புகள் வர்றது, இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் செய்வீர்கள். உங்களுக்கு 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல் சனி இருக்கார். என்ன குறை? உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, சூப்பரா இருப்பீங்க. அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு 12இல் இருக்கக்கூடிய குரு 12, 1, 2, 3, 4 பார்க்கிறார். வீடு மாடு மனை பிளஸ் உயர்கல்வி, உயர் பதவி, ஏற்றம் போன்றவற்றை பார்க்கிறார். அதே மாதிரி குரு உங்களுக்கு 6ஆம் இடமாகப்பட்ட ரணருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும். ஆயுள் பாவத்தை பார்க்கிறார். தீரா பெருவியாதியால் கஷ்டப்பட்டு இருக்கவங்க, ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனவங்களுக்கெல்லாம் ரெக்கவர் ஆவீங்க. அப்போ ரிஷபராசிக்காரர்கள் புதிய வசந்தம் ஏற்பட போகிறது. மாற்றத்திற்கு தயாராக இருங்கள். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீட்டிலே குரு. 11ங்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால என்ன ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, சார் சாதாரணமாக ஒரு கடை வச்சிருந்தேன் சார், கூட்டமே வரல அப்படின்னு கவலைப்பட, இனிமேல் வாசல் நிறைய கூட்டமாக இருக்கும். சார் சாதாரணமாக ஒரு முயற்சி தொடங்கலான்னு இருக்கேன் சார், தொழில் விருத்தி ஆகும். புதிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இன்னைக்கு இருக்கிற வீடு தேடி கதவை தட்டி காசு கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படும். 11 இருக்கக்கூடிய குரு. ஏன்னா 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல் ராகு இருக்கார், 11ல் குரு இருக்கார். என்ன குறை? ஒரு குறையும் இல்லை. அந்த குரு 11ல் இருப்பது மாமனார் வழி, மனைவி வழி சங்கடங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். நண்பர்களால் தொந்தரவு, புதிய இன்வெஸ்ட்மெண்ட், நம்பி பணத்தை போட்டு ஏமாறுறது போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஆக பார்ட்னர்ஷிப் மட்டும் சேராம நீங்களே சொந்த காலில் நின்றால் ஓஹோன்னு வருவீங்க. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ரம் என்பது புதிய தொழில் முயற்சிகளை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். நீங்க சாதாரண ஒரு வேலையில் இருப்பீங்க, நீங்க பெரிய அதிகாரியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் வரை கிடைக்கும். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நடுவில் கொஞ்ச நாள் குரு லீவ் விட்டு இருந்தார், திரும்ப குரு வந்துட்டார். சார் உங்களுக்கு என்ன சார், கடகராசிக்காரங்கனாலே அல்வா சாப்பிட்ற மாதிரி, அதுக்கு நான் என்ன செய்யறது? கடகராசின்னு இல்லை, யாரா இருந்தாலும் 10லே குரு வந்தால் பதவி பறி போகும். 10ல் குரு வந்திருக்கார். ஆகையினால இப்போ அக்டோபர் 9க்கு அப்புறம் கம்பெனியில வேலை போறதுக்கான எல்லா சிச்சுவேஷனும் ஏற்படும். மேனேஜர் உங்களுடைய சுயமரியாதையை சீண்டுவார். அதாவது நீலாம் எதுக்கு வேலைக்கு வரேன்னு கேட்பார். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏண்டா வேலைக்கு வரோங்கிற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷனை உண்டாக்குவாங்க. அந்த பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், அது எல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அக்டோபர் 9லிருந்து பிப்ரவரி 4 வரைக்கும் வேலைக்கு அழுதுகிட்டே வேலைக்கு போவீங்க, அழுதுகிட்டே வீட்டுக்கு வருவீங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும். உங்கள் குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழுதோ இல்லையோ, நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு அழுவீங்க. அந்த மாதிரி தான். ஸோ அப்போ 10ல் இருக்கக்கூடிய குரு என்னதான் பிரச்சனை செய்தாலும் உங்களுக்கு அஷ்டம சனி வேற கூட சேர்ந்துக்குது. அப்போது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி, இந்த பக்கம் அஷ்டமத்து சனி, இந்த பக்கம் 10ல் குரு. ஆக வாழ்கிறதா வேணாமா? ₹1 வந்ததுன்னா அந்த ₹1 யாராவது ஒருத்தர் ஜம்ப் பண்ணி பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு மேலே செலவு வந்துட்டே இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக பெரிய முடிவுகள் எதுவுமே எடுக்கக்கூடாது. நீங்கள் பிஸ்னஸை மாத்துறேன் சார், நான் இத்தனை நாள் டிஃபன்ஸ் கடை வச்சுருந்தேன், இப்போ நான் இனிமேல் ஹார்ட்வேர்ஸ் கடை வைக்க போகிறேன், ஒரு கடையும் வைக்க வேணாம், இருக்கிற கடையவே அப்படியே வச்சு ஓட்டுனீங்கனாலே பொழப்பு ஓடும்.
பிப்ரவரி 4 வரைக்கும் எந்த விதமான புதிய முயற்சிகளும் நீங்கள் எடுக்கக்கூடாது. புதிய முயற்சிகள்னா என்ன அப்படின்னா அடிப்படையவே மாற்றுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாபியை மாற்றுறது, என்ன பிரிட்டிஷ்காரன் கூப்பிட்றான் இல்லை ஜெர்மன்காரன் கூப்பிட்றான்லாம் போனீங்கன்னா அங்கே போய் ஒட்டடமைக்க விட்ருவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்களை வந்து சொல்கிற வேலை வேறு. நிறைய பேர் அப்படி தான் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு எடுக்கிறவங்கலாம் நான் பார்த்துருக்கேன். கூப்பிடும்போது டிசைனர், மேனுஃபேக்சரிங் ஜாப், இன்ஜினியர்னு கூப்பிடுவாங்க. அங்கே போனால் ஒட்டகம் தான். ஸோ அதனால் ஜாப் நேச்சரை தெரிஞ்சுட்டு போங்க. ஏஜென்சிஸ்க்கு பணம் கட்டி ஏமாந்து போகாதீங்க. யாராவது வேலை வாங்கி தரேன்னு கேட்டாங்கன்னா காசு கொடுத்து ஏமாந்து போகாதீங்க. எல்லாம் வேலை ரிலேட்டடான பிரச்சனைகள். இந்தமாதிரி கோப்புகளில் கையெழுத்து போடும்போது படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. மேனேஜர் ஏதாவது ஃபோன் பண்ணார் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் கேன்டீனில் தான் சார் காஃபி குடிச்சிட்டு இருக்கேன்னு தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது சமாளிக்கிற பேர் வழின்னு சொல்லுவீங்க, உங்கள் பின்னாடி தான் மேனேஜர் நின்றுட்டு இருப்பார். ஒரு சின்ன ட்ரஸ்ட் பிரேக்கிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த குரு எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டேன்னா 9ஆம் வீடு. ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருனா, அதாவது குரு 9ல் இருந்தால் ஊரை விட்டே தைரியமாக நம்பி ஓடி போகலாமா. அந்த அளவுக்கு வந்து எல்லா நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து புதிய தொழில், புதிய ஏற்றம், எங்கே போனாலும் பொழைச்சிக்கிற அளவுக்கு, அங்கே போனால் புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அங்கே ஒரு இன்வெஸ்டர்ஸு போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். குரு 9ல் இருக்கிறதுனால. 9ல் இருக்கக்கூடிய குரு 9, 10, 11, 12 1 பார்க்குறார். அதே மாதிரி 3 பார்க்குறார், 5 பார்க்குறார். 5 பார்க்கறதுனால உங்களுக்கு புத்திரஸ்தானத்தை, குழந்தையை கொடுப்பார். அதே மாதிரி வந்து 1 பார்க்கறதுனால லக்னத்தை, உடம்பு நிலை பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுவார். லைஃப்பில் ஊஹோன்னு மேலே எடுத்துக்கு கனவுகள் எல்லாம் நிறைவாக போகிறது. நான் என்னுடைய கனவு முட்டைகள் எல்லாம் அந்த வறுமையின் பாம்புகள் தின்று கொண்டிருந்தன. இந்த மாதிரி கவிதை எழுதிட்டு இருப்பீங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் பூந்தோட்டம், வசந்த பூஞ்சோலை, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் மழையில் நனைய போகிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பலன்கள் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. பிப்ரவரி 4 வரைக்கும் நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி தான். எதை செய்தாலும் நீங்கள் என்ன பண்ணாலும் வெற்றி தான். ஓகேவா? அடுத்து கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் கொடுப்பான். பெருங்குடல், வயிறு, லிவர், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாகும். யாராவது தீர்த்தவாரியாக இருந்தீங்க அப்படின்னா லிவர் ஃபெயிலியர் ஆகிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சேரும். வர்றது பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ண தப்புக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்டனை கிடைக்கும். ரொம்ப தப்பு பண்ணவாளுக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ எந்திரிச்சு முடிகிற அளவுக்காவது பிரச்சனை டாலரேட் பண்ணணும். அதனால் தீய பழக்கங்கள் இருந்தால் குறைச்சிக்குங்க. 1. 2வது, இந்த ஃபெட்டி லிவர் வர்ற மாதிரி பீஸா பர்கர் திங்கிறதெல்லாம் நிறுத்திக்கிங்க. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அஷ்டம குரு எந்த மாதிரியான அமைப்புகள் உருவாக்குன்னா பெயரை கெடுக்கும். யாராவது ஒருத்தர் பணம் கொடுக்குறாங்கன்னா எண்ணி வாங்குங்க. அதே மாதிரி பணம் கொடுத்தா நான் வச்சிருங்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், இந்த கதையே வேணாம். யார்கிட்டையும் எதுலையும் கமிட் ஆகாதீங்க. திருட்டு பட்டம், உங்களுக்கு வந்து அவமானம் போன்றவையெல்லாம் ஏற்படும். கொலைப்பட்டம் கூட வரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக பட்டம் வாங்கிக்கிற வேலை இது. அதனால வந்து நீங்கள் ஒரு சின்ன விஷயம்னாலும் அப்டேஷன் கரெக்டாக இருக்கணும். ஒரு சின்ன விஷயம்னாலும் பொய்யின்றுவாங்க. நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, ஏமாத்துறீங்கன்றுவாங்க. ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க. யூனிட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் இன் வேர்ட்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 10ல் 8ல் ராகு இருக்கிறதுனால, ராசியில் கேது, 7ல் ராகு. அப்போ ராகு இருக்கிறதுனால மனைவியுடனான சண்டை, பிரிவு, எப்போ பார்த்தாலும் மனைவி விட்டு பிரிஞ்சு போகிறது, வெளியூர் போகிறது, வீட்டை விட்டு எங்கன்னா வெளியே ரோமிங் அப்படி சுற்றின்னு இருக்கிறது போன்றதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். அதெல்லாம் பண்ணிங்கன்னா குடும்பத்தை மறந்துட வேண்டியதான். அதெல்லாம் பண்ணாதீங்க. அதனால் கன்னிராசிக்காரர்கள் கண்ணும் கருத்துமுடன் கவனமாக இருக்க வேண்டிய மாதம்.